ஒரு பெண்ணை கம்பில் கயிறு மூலம் கட்டி வைத்து எட்டி உதைத்து பெல்ட்டால் ஆண் ஒருவர் காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கும் வீடியோ. பெண்ணின் கிராமத்தை கண்டறிந்து நேரில் சென்ற போலீசார் விசாரணை. கட்டிய கணவனை மனைவி மீது மிருகத்தனமான தாக்குதல். மனைவியை கணவன் பெல்ட்டால் அடிக்கும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? கணவனின் ஆக்ரோஷத்திற்கு காரணம் என்ன? ஒரு பொண்ணை கம்புல கட்டி போட்டு ஒரு ஆண் காட்டுமிராண்டித்தனமா பெல்ட்டால அடிக்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் பரவச்சு. அந்த பொண்ணை மிருகத்தனமா அடிக்கிற ஆண் யாரு? வலி தாங்க முடியாம கதறி துடிக்கிற பெண் யாரு? எந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்ததுன்னு விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அதுல ஆந்திர மாநிலம் கலிஜூவல பாடுங்கிற கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த ஊருக்குள்ள போய் அங்கிருந்த மக்கள் கிட்ட வீடியோவை காட்டியிருக்காங்க காவலர்கள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கே நேர்ல போய் போலீஸ் விசாரிச்சப்பதான் இத்தனை நாளும் அவங்க அனுபவிச்ச சித்திரவதை முழுமையா தெரிய வந்துச்சு. குருநாதம் பாலாஜிங்கிறவருக்கும் பாக்கியலட்சுமிங்கிறவங்களுக்கும் 9 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. சோறு முக்கியமா மது முக்கியமானு கேட்டா மதுதான் முக்கியம்னு சொல்ற அளவுக்கு எந்த நேரமும் போதையிலேயே இருந்த குருநாதம் பாலாஜி தினமும் மனைவி பிள்ளைகளை போட்டு அடிச்சு துன்புறுத்தி இருக்கவும் செஞ்சிருக்கான். பிள்ளைகளுக்காக அத்தனையும் பொறுத்துக்கிட்டு கணவர் கூடயே வாழ்ந்திருக்காங்க பாக்கியலட்சுமி. இதுக்கு மத்தியில தங்கி இருந்து கூலி வேலை பார்க்கறதுக்காக ஹைதராபாத்துக்கு போன குருநாதம் பாலாஜிக்கு அங்க உள்ள ஒரு பொண்ணு கூட தகாத உறவு ஏற்பட்டதா தெரியுது. சொந்த ஊருக்கு வந்தா மனைவி கூட, ஹைதராபாத்துக்கு போனா அங்குள்ள பொண்ணு கூடன்னு 2 பக்கமும் வாழ்க்கை நடத்திட்டு இருந்த குருநாதம் பாலாஜிக்கு பண தேவையும் அதிகமா இருந்திருக்கு. பக்கத்துல உள்ள ஒரு பேக்கரியில வேலை பார்த்து பாக்கியலட்சுமி கையில வச்சிருந்த சில நூறுகளையும் மது குடிக்கிறதுக்காக அடிச்சு வாங்கியிருக்கான் கணவன். அந்த அடிக்கு பயந்தே தான் கிட்ட இருக்கிற 100-200 கூட கொடுத்துருவாங்க பாக்கியலட்சுமி. சில நேரங்கள்ல அந்த பணம் கொடுக்க முடியலன்னா அடி வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படித்தான் மனைவி கிட்ட குடிக்க பணம் கேட்டு பெல்ட்டால அடிச்சிருக்கான் கணவர் குருநாதம் பாலாஜி. 2 கம்புல மனைவியோட 2 கைகளையும் கயிறால கட்டி வச்சு பெல்ட்டால முதுகுல கண்மூடித்தனமா அடிச்சிருக்கான். வலி தாங்க முடியாத மனைவி துள்ளி துள்ளி குதிச்சோம், கத்தி கூப்பாடு போட்டோம். அடிக்கிற அடிய மட்டும் நிறுத்தவே இல்ல குருநாதம் பாலாஜி. நைட்டு 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் மனைவியோட தலைமுடியை இழுத்து பிடிச்சி கால்களால எட்டி உதச்சி அரக்கத்தனமா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான். மறுநாள் விடிஞ்சதும் மனைவிய கொஞ்ச நேரம் கட்டிலிருந்து அவிழ்த்து விட்ட குருநாதம் பாலாஜி மறுபடியும் அடிக்க முயற்சி பண்ணி இருக்கான். அப்ப பக்கத்துல உள்ள சர்ச்சுக்குள்ள தப்பி ஓடி இருக்காங்க பாக்கியலட்சுமி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உள்ளூர் மக்கள் மீட்டு மார்க்கபுரத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சிகிச்சையில சேர்த்திருக்காங்க. காட்டு மிராண்டித்தனமா கணவன் அடிச்ச வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாக்கி பல பேர் திட்டி தீர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸும் நேர்ல வந்து விசாரிச்சிருக்காங்க. மனைவிய அடிச்சு சித்திரவதை செஞ்ச குருநாதம் பாலாஜிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குருநாதம் பாலாஜி எப்ப மனைவிய அடிச்சாலும் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நடந்துகிட்ட பாலாஜியோட சகோதரி ரமணம்மாவையும் அவரோட கணவன் விஷ்ணுவையும் கைது பண்ணி போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.